சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. யுவனேசன் சொல்லுங்க. ப்ரோ இன்னைக்கு கேம் வந்து எப்படி இருக்குன்னா, சௌந்தர்யா வந்து இன்னைக்கு அந்த இது வீக்கெண்ட் எபிசோட்ல எந்திரிச்சு நின்னு மக்கள் மட்டும் கிளாப்ஸ் மாசிவ் கிளாப்ஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னா எல்லார் கேமுமே அங்க க்ளோஸ். பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா பண்ணல இல்லையா? சௌந்தர்யாக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வெளியில இருந்து வரல. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ இந்த தடவ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. சுபா லாஸ்ட் வீக் வந்துச்சு, நம்மளுக்கு கட் பண்ணிட்டாங்க சுபா. அப்படிங்களா? ஓகே ஓகே. வந்துச்சுங்களா ஆமா, சாம்? நான் எபிசோட்லயே ஜம்ப் ஆயிடுச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கிளாப் ஸ்டார்ட் ஆகும்போது ஜம்ப் எபிசோட்ல பண்ணிட்டாங்க. கிளாப்ஸே காட்டி இருக்க மாட்டாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இல்ல கிளாப்ஸே இல்ல, லாஸ்ட் அவங்க அந்த ராயனுக்கும் இவங்களுக்கும் மாத்தி மாத்தி பேச சொல்லும்போது அந்த ப்ரொமோலயே ஜம்ப் ஆச்சு. ஓகே ஓகே. அதே ஜம்ப் எபிசோட்லயும் ஜம்ப் ஆச்சு. அதான் போன வாட்டி தான் நம்ம திட்டிட்டு இருந்தோம், எடிட்டரே சரியில்லை, ப்ரொமோ கூட ஒழுங்கா கட் பண்ணலன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். கரெக்ட் கரெக்ட். எடிட்டர் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க, கட் பண்ண சொல்றாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையா நம்மளுக்கு அதை காமிச்சிருக்காருங்க. நீங்க வேற. இல்ல பூர்ணி, அது லென்த்தியா நடக்கும். ஒரு 40 மினிட்ஸ் நடக்கும் ஒவ்வொரு செஷனும். அதுல வந்து நீங்க ஃபுல்லா நம்ம போட முடியாது இல்லையா? அதுல கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் போட்டாகணும். இல்ல 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 சுபாஷ், நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒருத்தர் யாரோ சொன்னாரு இல்லையா, சாம்சங். இப்ப எடிட்டர் வந்து சரியா எடிட் பண்ணாம வந்து, ஆமா. ஓகே சாம் ப்ரோவா, எடிட் பண்ணாம வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ம். அந்த ஜம்ப் பண்ணி போனதுக்கு அந்த கொஞ்சமாச்சும் காட்டுறதுக்கு ரீசன் வந்து மக்களுக்கு அவர் ஏதோ காட்டணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி மீனிங்ல சொன்னேன். ஓகே ஓகே. எடிட்டர் ஏதோ காட்டணும்னு நினைக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு. அது மக்களுக்கு காட்டுறது ஓகே, அந்த ஆடியன்ஸ் சாரி அங்க மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியுது இல்லையா? அது தெரியறதுனாலதான் இந்த வீக் ஃபுல்லா அவங்க சௌந்தர்யாவை போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் கூட எனக்கு தெரிஞ்சு. கட்சிக்காலாம் முறைச்சி பார்ப்போம் சௌந்தர்யாவை. இந்த வீக் எல்லாம் என்னதான் பண்ற எல்லாம் இந்த வீக் நிறைய டாக் சௌந்தர்யா மேல வர்றதுக்கான காரணமும் அதுதான். ப்ரோ அது உள்ள போன வீக் மட்டும் அடிக்காம இருந்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி ஓபன் அப் ஆகி சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. எப்போ வந்து விஜேஎஸ்ஸே வந்து அங்க வந்து அட்ரஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் வாயாலையும் சொல்ல வச்சதுனாலதான் இந்த வாரம் இவ்வளவு ஓபன் அப் ஆகி நேத்து அந்த டாஸ்க்ல கூட அவ்வளவு பேரும் அவ்வளவு வன்மத்தையும் கொட்டினாங்க. இல்லாட்டினா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுல பாதி தான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு இல்ல, சாச்சனா வந்து போன வீக் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு. இப்ப இந்த வாட்டியும் அதே இதுல திம்பர்ல தானே சாட்டர்டேன்னு சொன்னாங்க. அவங்க 2 வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, நான் வந்து 10th வீக் வரைக்கும் கன்ஃபார்மா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க முத்து கிட்ட. அது ஆக்சுவலா இது அந்த டெலிகாஸ்ட் ஆச்சு அது. 10 வீக்ஸ் நான் 10 வீக்ஸ் வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் 10 வாரம் நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. யாரு? சாச்சனாவா? ஆமாங்க, ஆமா. சாச்சனா சொன்னாங்க முத்து கிட்ட. ரைட். அப்ப இன்னைக்கு யார் எலிமினேட்? வர்ஷினி மட்டும் தான் எலிமினேஷனா? அப்ப சாச்சனா இல்லையா? இன்னும் இது ப்ரோக்ராம் முடியல பூர்ணி. இன்னும் நைட் 11 o'clock ஆயிடும்ல இன்னைக்கு எபிசோட் முடியறதுக்கு. இல்ல ஜோப்ரோ போட்டுருந்தாரு, ஜோப்ரோ அது வர்ஷினி போட்டுருந்தாரு மட்டும் நினைக்கிறேன். வர்ஷினி ஒருத்தங்க இது மீன் பண்ணி தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் ரொம்ப அநியாயம். தாத்தா வந்திருக்காரு. இல்ல எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா கீழே லிசனர் போயிடுங்க யாராவது ஒருத்தங்க. சோ தாத்தாக்கு ஸ்பீக்கர் கொடுக்கலாம். ஓகே நான் போறேன். இல்ல ஒருத்தங்க போயிட்டாங்க ஐஸ்வர்யா, இருங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா தாத்தா கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஹே ஹாய் பீப்புள். எனக்கு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது முத்து கேமோட அந்த சௌந்தர்யாவோட கேம்ல. ஐ ஹவ் சீன் டுடே இன் ட்வீட் நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவோட கேமை வந்து முத்து கேம் கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஷீ இஸ் நாட் தட் மச் வர்த்தி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்துச்சு. பட் ஒன்லி திங் ஐ சி ஹியர் இஸ் அன்லைக் முத்து கிட்ட இருக்க ஆர்டிகுலேஷன் ஸ்கில் மட்டும்தான் சௌந்தர்யா கிட்ட இல்லை, பட் ஹர் கேம் பிளே இஸ் பிரிட்டி மச் கிளவர் தென் முத்து. ஐ சே முத்து கிட்ட ஒன்லி லைக் ஒரு ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை தான் இருக்கு, பட் சௌந்தர்யா கிட்ட அந்த பேச்சு திறமை தான் இல்லை. நிறைய இடத்துல வந்து கம்பேரிட்டிவ்லி டு முத்துவை கம்பேர் பண்ணல சௌந்தர்யா வந்து போல்டா பேச தெரியலனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற மாதிரி தெரியுது. பட் முத்து வந்து ஈவன் தான் அவர் டீமுக்குள்ளேயே அவருக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் அதை வந்து
மத்த அ போய் அங்கங்க மூலையில உட்காந்து பேசுறதோ, செய்றதோ, பாய்ஸ் டீம் அப்போஸ் பண்ணி பேசாம இங்கேருந்து அங்க வந்து பேசுற மாரி தான் இருக்கு. ஸோ எத வச்சு முத்துவோட கேம் பிளே இஸ் பெட்டர் தென் கம்பேர் வித் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்கன்றது தெரியல. இட் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் ஐ வாண்ட் டூ ஷேர். ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் நாட் எனஃப் டூ ஆர்டிகுலேட் ஹர் வெல். தட் டசன்ட் மீன் தட் அவளோட கேம் பிளே வந்து முத்துவோட ரொம்ப கம்மியானது இல்ல அப்படின்றது சொல்ல தோணுச்சு. தட்ஸ் இட். இல்ல ஆக்சுவலி எப்படி அப்படின்னாக்கா 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனா முத்துக்குமரன் எப்படி விளையாடுறான் அப்படின்னாக்கா அவனுக்கு தெரியுது இந்த கேம் நான் இப்படித்தான் விளையாடணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவன் அதுபடி மட்டும்தான் போறான். அவனுக்கு அது மட்டும்தான் கோலா இருக்கு. ஸோ கடைசியில நான் வின் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் என்னென்ன எடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணணும். இது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்துல கிளியரா இருக்கான் போறான். பட் சௌந்தர்யாவுக்கு வந்து அப்படி இல்லை. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் 2 வீக் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சைலண்டா எப்படி கேம் ஆடுறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாம தான் இருந்தாங்க. அப்புறம் அவ முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது அது. சரி நம்ம எப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு நேச்சுரலாவே பண்றாங்க. பட் அது வந்து அது கரெக்டா இருக்கு. அது அவங்களுக்கே அது அது அவங்க வேணும்னே பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுதான் மேட்டர். அபி ஸோ ஹேண்ட் ரைஸ் இவங்கள விட பண்ணிருக்கீங்க. அவங்க சொல்லுங்க அபி. பெஸ்ட். இல்ல ஐ கைண்ட் டிஸ்அக்ரி. சௌந்தர்யாக்கு வந்து தெரியாது, அவங்க எப்படி பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்றத ஐ டிஸ்அக்ரி. ஏன்னா அவங்க கேம் பிளானோட தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நைட் டைம்ல அவங்க பேசும்போது நிறைய இது நைட் சாட்ஸ் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கேம் விளையாடணும். அவங்க ஒன்லி அவங்க சொன்ன மாதிரி ஆம்பிவேர்ட் அப்படி சொன்னாங்களே, அதனால அவங்க பேச முடியாம வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் டசன்ட் மீன் அவங்களுக்கு தெரியல, முத்து வந்து அது மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சௌந்தர்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஹாய் சுரேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். ப்ரோமோ பார்த்தீங்களா சார்? என்ன இருந்துச்சு? ப்ரோமோ இன்னைக்கு அதான் என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன். மூணாவது ப்ரோமோ தாத்தா. மூணாவது வந்துருச்சா? நான் பார்க்கலையே. என்ன மூணாவது வந்துருச்சு. இப்பதான் மூணாவதுல வந்துச்சு. வந்து 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்திருக்கு. பாருங்க தாத்தா. இதோ மேல இருங்க, போட்டேன் பார்த்துட்டு தாத்தா, வாங்க, பார்த்துட்டு வாங்க. பாத்துக்கோங்க. மேல பார்த்துட்டு வரேன் இருங்க. ஒரு வழியா ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்றாரு. பாப்போம் இதை விட என்ன பண்ண போறான்னு தெரியல. மேஜிக் நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் லைக் ஒபினியனுக்கு ஓகேவா இருக்கா? இல்ல வேற? இல்ல தே சே தட் முத்து வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிளியரா இருக்காரு, சௌந்தர்யா வந்து பேசல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் தட். அவளோட கேம் பிளே வந்து நீங்க கிளியரா பார்த்தா தெரியும். அவ வந்து எதுவுமே கொஞ்சம் அவசரப்பட மாட்டா. அண்டர்ஸ் லைக் அந்த 3rd வீக் தவிர ஏதோ ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பண்ணது. ஃபர்ஸ்ட் 2 வீக் வந்து அவ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷன் மோட்ல மாதிரி இருக்கும். ஆனா முத்துவோட கேம் பிளேயுமே நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த செஸ் போர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், அவரே மத்தவங்களோட கேமை சேர்த்து விளையாடுறதா இருக்கட்டும். ஐ திங்க் தட் இஸ் நாட் அ கிளவர் கேம் பிளே. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஷாபிஸான கேம் பிளே, ஒரு மாதிரி கிரௌடடான கேம் பிளேவா தான் தெரிஞ்சது. ஏதோ ஒண்ணு நான் பண்றேன், எனக்கு வர்றதை நான் பண்றேன், இஷ்டத்துக்கு பண்றேன், குருட்டாம்போக்குல பண்றேன், அந்த மாதிரி பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. அதனாலதான் வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல கூட மாறி மாறி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து முத்து வந்து கொஞ்சம் விஜய் சேதுபதி கிட்டயுமே ரோஸ்ட் வாங்கியிருப்பாரு. அந்த கேப்டன்ஷிப்லயுமே வந்து அவ்வளவு நாள் பண்ணிட்டு தன்னை நல்லா காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஒரு போய் என்னை பத்தி என்ன ஒப்பீனியன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ முத்து சௌந்தர்யா கம்பேர் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இவ ஓவரா எக்ஸிபிட் பண்ணல அப்படின்னாலும் இவ சைலண்டா இருந்தாரு. அவர் தேவையில்லாம நிறைய வந்து பண்ணாரு. ஸோ நத்திங் தட் டு கம்பேர். ஆப்வியஸ்லி அக்ரி வித் த பாயிண்ட் தட் போத் ஆர் டூ குட் பிளேயர்ஸ். பட் தெர் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் தம். லைக் நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். சௌந்தர்யாவோட முத்துவோட கேம் பிளே வந்து சூப்பர், அவ என்ன பண்ணிட்டா, முத்து தான் அப்படின்னு சொல்றதுனால நான் சொல்றேன். 2 பேருமே ஈக்குவல் தான் நான் சொல்ல Let வரேன். me tell you something. நானும் சொல்றேன் 2 பேருமே ஈக்குவல் தான். பட் ஆனா சௌந்தர்யாவுக்கு அது நேச்சுரலா வருது. இதை வந்து பிளான் பண்ணி பண்றான் அப்படிங்கறது தான் நான் சொல்றேன். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனா
ரெண்டு பேருமே இவன் மோசம், இவனை விட இவன் வந்து கேவலமாகலாம் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரவே கிடையாது. ஓகே, ரெண்டு பேருமே வி ஆர் குட் இன் தேர் கேம். கேளுங்களேன், என்னோட வியூ இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இப்ப என்னன்னா, உள்ள வந்து முத்துக்குமரன் வந்து இப்பதான் புரியுது சரியா, சௌந்தர்யா இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அ கேம் தட் இஸ் ஆக்சுவலி விச் மைட் ஆக்சுவலி பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கிராக்ன்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா வந்து நேத்து நீங்க வந்து அந்த ரோஸ்ல சொல்லும் போதும் சொல்றான், நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றத வந்து யாருமே அத வந்து ஒரு நார்மலா சும்மா ரோஸ்ட் பண்றான், அவன் கிண்டல் பண்றான் மாதிரி இல்ல. ஆக்சுவலி அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ இவ என்ன பண்றானே அவனுக்கு புரிய மாட்டேன்றது. ஸோ வந்து ஹி இஸ் ட்ரைங் வெரி ஹார்ட் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அ கிராக் இன் ஹர் ஷெல். அவள என்ன பண்றான்னா யா ஏதாச்சும் போய் நோண்டுறாங்க. ஷி கோஸ் கிரைஸ் பட் கம்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர். எல்லா வாட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா அழுகுறத வந்து வேற யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அழுதுட்டு திரும்பி வரும்போது ஷி இஸ் ஆக்சுவலி மோர் ஸ்ட்ராங்கர் தென் வாட் ஷி வாஸ் பிஃபோர். திருப்பி திருப்பி வந்து ரியலைஸ் பண்ணி ஷி இஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவிங் ஹர் ஃப்ரம் த டே டில் நவ். உங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்லோ ஸ்கேல் இருக்கு. ஷி இஸ் நாட் பீக்கிங் எனிவேர். இது வந்து இவ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே அவ பீக் ஆகல. எல்லா வாட்டியும் ஷி ஸ்லோலி இன்க்ரீசிங் அ ஸ்கேல் லிட்டில் பை லிட்டில், கெட்டிங் ஃபீட்பேக்ஸ், அனலைசிங் திங்ஸ். அவளுக்கு வந்து வீட்ல வந்து இவன் மூஞ்சி காட்டுறது வந்து பிடிக்கலன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஷி நெவர் கேர்ட் அபவுட் இட். பட் த ஒன்லி திங் ஷி டுக் சீரியஸ்லி இஸ் விஜய் சேதுபதிஸ் ஃபீட்பேக். அவர் சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கொஞ்சம் ட்ரை பண்றா. அதுவும் ஷி இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபார்கோன் இட். சரியா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 3 நாள் வந்து ராயனே சொல்லுவான், திருப்பி திருப்பி மூஞ்சி காட்டுற பாரு மறுபடியும், மாத்தாத, பண்ணாத பண்ணாத அப்படின்ட்டு. பிகாஸ் ஷீ அது வந்து அவளுக்கு இன்டென்ஷன்ல வந்துருது. இதுலயும் அவ திருப்பி அவர் விஜய் சேதுபதி என்ன சொல்றான்னா, சீரியஸ் சிச்சுவேஷன்ல நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்ல அது வந்துரும் அவளுக்கு. ஸோ வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அட் த மூமெண்ட் இஸ் உள்ள வந்து முத்துக்குமரன் இஸ் ஓகே வித் ரெஜிஸ்டரிங் தட் சௌந்தர்யா இஸ் a tough competition for him. பட் வெளியில என்ன ஆகுதுன்னா, வாய்ப்பே இல்ல. முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனுக்கு ஆப்போனன்ட் எவனுமே இல்லன்ற மாதிரி தான் இவங்க ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. தட் இஸ் த பிக்கஸ்ட் லூப் ஹோல், பிக்கஸ்ட் ஹோல் இன் த ஹோல் ஆஃப் முத்துக்குமரன்ஸ் ஆர்மி அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து முத்துக்குமரன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பீக் ஆயிட்டான் ஏற்கனவே. தெர் இஸ் நத்திங் மோர் ஃபார் ஹிம் டு அச்சீவ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் தான் வின்னர். முதல் 2 வாரத்திலே அவன் தான் வின்னர். கடைசி வரைக்கும் அவன் தான் வின்னர் முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் ஹிம் டு டூ எனிதிங் மோர் than that. பட் வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங் வித் சௌந்தர்யா இஸ் a ஸ்லோ growth. அவங்க ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து 2 வாரம் வந்து ஒண்ணும் பண்ணலனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பண்றீங்கன்றாங்க. இப்போ வந்து என்னென்னமோ பண்றியேம்மா அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து என்னன்னா, நீ என்ன பண்றன்னு எங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குதும்மா. கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுமா அப்படின்றாங்க. நேத்து முத்துக்குமார் சொன்னா அதான். நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் சொன்னேன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற போது உங்க கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு ஒரு ஸ்டெப்பா மேல மேல வந்துகிட்டே இருக்காங்க அவங்க. இப்ப அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னு முத்துக்குமாருக்கு தெரியாது. மேபி சௌந்தர்யா ஹேஸ் எ பிளான். பட் ஸ்டில் வீட்ல ஒருத்தவனுக்கு கூட அது புரியல. அத வந்து பீப்பிள் ஆர் ஆக்சுவலி அண்டர் எஸ்டிமேட்டிங் ஹர் வெரி 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 மச் அவுட் சைட் ஆக்சுவலி. ஏன்னா நான் இல்ல சொல்றேன், என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது வந்து சௌந்தர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியலே கிடையாது. இன்னும் வந்து வர்றது சௌந்தர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது ஆக்சுவலி. இதுலயே அவ பாதி உள்ள தான் வச்சிருக்கா இன்னும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. டு ஆட் அ பாயிண்ட் டு இல்ல திஸ், தட் இஸ் அவங்க வாட். வந்து இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் ரசிகன் சொன்னதுல ஆட் பண்றேன். த ஒன் திங் தட் முத்து இஸ் நாட் டூயிங் சௌந்தர்யா இஸ் டூயிங் நான் சொன்னேன்னா, சௌந்தர்யா இஸ் கேம்பிளிங். அவ போய் முன்னாடி நின்று அந்த ஓப்பன் நாமினேஷன்ல ஓப்பனா தன்னோட இது பீப்புளை பத்தி சொல்றதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாரு, எதா இருந்தாலும் ஓப்பனா அப்படி அடிக்கிறான். ஆனா முத்து இன்னும் அந்த ஓப்பன்னஸ் கொண்டு வரல. அதுக்கு அவரு சொல்ற ரீசன், நான் 10 வாரம் வரைக்கும் நான் பாய்ஸ் டீமுக்காக விளையாடுவேன், அதுக்கப்புறம் நான் இப்படி விளையாடுவேன்றது வந்து இட் கைண்ட் ஆஃப் ஷோஸ். நீங்க வந்து அந்த சைட்ல இருக்க ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கவங்கள நான் இது பண்றேன்றது முன்னாடி அது ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இப்போ இன்னொரு காம்படிட்டர் வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னும் போது முத்துக்குமார் ஷுட் என்ன ரீஸ்ட்ராட்டஜைஸ் ஹிஸ் கேம்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல முத்து இப்ப வந்து பயப்படுற ஒரே ஆள் சௌந்தர்யா தான். இது வந்து தர்ஷிகாட்டையே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு டேஞ்சரஸான பிளேயர் சௌந்தர்யா தான் அப்படின்னு. ஏன்னா அது என்னங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். எக்ஸாக்ட்லி அவன் வந்து முத்து ஒரு பிளேயரை பார்த்து எனக்கு பயப்படுறேன், என்ன பண்றதுன்னே தெரியல, புரியல அப்படின்னு சொல்றதுன்னா சௌந்தர்யா பார்த்துனா தான் அவன் கன்ஃபியூஸ்டா இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் தே ஆர் ஸ்ட்ராங் பிளேயர். அது நேச்சுரலா அவளுக்கு சௌந்தர்யாவுக்கு வருதுன்னு தான் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்லுவாங்க. முத்துக்குமரன் வந்து ஆக்சுவலா இந்த வீக் தான் ப்ரோ அவர் உடஞ்சி வந்திருக்காரு வெளியில. அவங்க எக்ஸாக்ட்லி. சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் சைட்லயும் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க,
பாய்ஸ் டீமே எதிர்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஒரு ஆப்போனன்ட்டா பாக்குறாங்க, காம்படிட்டரா பாக்குறாங்க. ஆனா முத்துக்குமரன் என்ன பண்றாரு அப்படின்னா, பாய்ஸ் டீம்லாம் நம்ம ஒரு டீமாவே வச்சு கேர்ள்ஸ் டீம் எல்லாம் மொத்தமா காலி பண்ணிட்டு அப்புறமா பாய்ஸ் டீமுக்கு வருவோம்னு பாக்குறாரு. அவர் தனியாளா வந்து கேர்ள்ஸ் டீமையும் சரி பாய்ஸ் டீமையும் எதிர்க்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. அதுதான் மேட்டர். ஏங்க முத்துக்குமரனுக்கு வந்து எல்லாமே தெரியும். இவனுக்கு பின்னாடி யார் பேக் பைட் பண்றா அப்படிங்கிறது. விஷால் என்ன சொல்றான், அருண் என்ன சொல்றான், எல்லாமே தெரியும். இன்னைக்கு காலையில நேற்று காலையிலன்னு தெரியல, மஞ்சரிட்ட பேசிட்டு இருக்கும்போது விஷாலை பத்தி பேசுறாரு. ஸோ அப்படி பேசக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? விஷால் கிட்ட அன்னைக்கு அருண் கிட்ட பேசினது அன்னைக்கெல்லாம் நான் ஃபயர் விட்டேன் ஆக்சுவலா முத்துக்குமரனுக்கு. அந்த மஞ்சரிக்கும் அருணுக்கும் சண்டை நடக்குமே மார்க்கிங்ல. அப்ப சொன்னார்ல நீ பண்ண தப்புன்னு மூஞ்சிக்கு நேரா சொன்னார்ல. அப்படி அப்படி இருக்கும்போது விஷால் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது சொல்லுங்க சார் பாப்போம். அதுதான் அவனும் சொல்றான். இது அதுதான் சொல்றான். இப்ப என்னன்னா இப்பவே அவனால கேட்க முடியாது, கேட்க மாட்டான். அதுதான் அவன் கேம் பிளான். கேட்க இப்ப நீங்க சொன்னீங்களே மாட்டாருன்னா யாரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே என்னுடைய எகேன்ஸ்டா நிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பதில் கொடுத்துட்டு அப்புறம் என் கூட இருக்கிறவங்களுக்கு பதில் அதுதான் அவனுடைய கேம் பிளான். இல்ல அப்படி ஆக்சுவலா அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அது வந்து சேஃப் பிளே தான். அது நான் வந்து சொல்லுவேன் சேஃப் பிளே. ஏன்னா அவருக்கு வந்து சேஃப் கேர்ள்ஸ் டீம் பிளேனாலும் அதுவும் பிளே தானே, அதுவும் பிளே தானே. இல்ல கேர்ள்ஸ் டீமை இண்டிவிஜுவலா எதிர்க்கல. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு படையை சேர்த்து வச்சுட்டு எதிர்க்கிறாரு. அது ஒரு வகையான சேஃப் பிளே தானே. அவர் ஒரு ஆளா எதிர்த்தா தானே அவர் ஒரு டைட்டில் வின்னருக்கு ஒர்த்தி கண்டஸ்டன்ஸ் நம்ம சொல்ல முடியும். சார் அவர் கேம் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ்ல வந்து எல்லாமே நல்லா நிறைய இருக்கு. டைப்ஸ் இருக்கு இல்ல சார். கேம் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாமே ஐடியா சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா சார். இதுல இன்னைக்கு காலையில மஞ்சள்கிட்ட பேசும்போது அதான் சொல்றான். நான் இதுல எந்த கேம்ல நான் அறத்தை கொண்டு வரணும், எந்த கேம்ல நான் வந்து புத்தியை யூஸ் பண்ணணும்னு இருக்கு. நான் எதுவா விளாடுறேன்னு வந்து யாருக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றான். இன்னைக்கு அவனே சொல்றான். ஸோ அப்படி மக்களுக்கு சொல்ற நான் தெரியணும். வந்து இல்ல ப்ரோ, மக்களுக்கு கேளுங்களேன். தெரியப்படுத்தணும். நான் நீ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் அவங்க சரியா? உள்ள இருக்கவங்களுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மக்களுக்கு ஸ்டெடியா இப்ப நீ இந்த சைட்லயும் கோல் பண்ணக்கூடாது, அந்த சைட்லயும் கோல் பண்ணக்கூடாது, டபுள் சைடு இருக்கக்கூடாது. ஒரு சைடா நீ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் ஆடியன்ஸும் சரி எல்லாரும் சரி அவர் வந்து ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸப்ட் அவருடைய ஃபேன்ஸ் தவிர நீங்க தெரியும் கவர் பண்ணணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். இவரோட இதுல வந்து நிறைய இது மாறி இருக்கு. நான் வந்து தப்பு பண்ணா கேள்வி கேட்பேன்றவரு, நேத்து வந்து மஞ்சரி வந்து ஓப்பனா சொல்றாங்க. இந்த மாரி வந்து நைட் வந்து இது மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன்ட்ட சொல்றாங்க. தப்பு பண்ணா அந்த இடத்துல தட்டி கேட்பேன்றவரு, மஞ்சரிட்ட அத கேள்வி கேட்கக்கூடாது. உள்ள போய் வேலையா பசங்கள கூட்டு வச்சு யார்ரா அந்த வேலைய பார்த்தன்னு சொல்லி அவர் கேட்டுருக்கணும். நேத்து ஃபுல்லா அந்த சீன் நடக்கல. இன்னைக்கு ஃபுல்லா அந்த சீன் நடக்கல. எப்ப கேட்க போறாரு? முத்துக்குமரன்னா தப்புன்னா கேட்பேன் அப்படின்னு சொன்ன முத்துக்குமரன் எங்க இப்ப? இன்னைக்கு காலைல எக்ஸாக்ட்லி அது அவர் சாப்பிடல. கரெக்டான இன்னைக்கு காலைல கரெக்டான கொஸ்டின் தான். இவங்க பண்ண வேலைனால அவர் சாப்பிடல. தீபக் சாப்பிடல. அப்ப கூட அந்த தீபக் கேள்வி கேட்கணும் சாப்பிடல, ப்ரோ. சில பேர் முத்துக்குமாரனே சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமரனும் சாப்பிடல. நான் அதான் சொல்றேன். முத்துக்குமாரனே 2 அங்க பேருமே சாப்பிடல. சாப்பிடல அப்படின்ற போது, அந்த இடத்துலயாவது அந்த கேள்விய அவர் கேட்டிருக்கணுமா இல்லையா? நேத்து அரிசி மிஸ் ஆயிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த அரிசி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அத யாருமே கேள்வியும் கேட்கல. பசங்களுக்குள்ளேயும் கேள்வி கேட்கல. வெளியிலயும் கேள்வி கேட்கல. அந்த கிச்சன்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த மாரி போயிருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னா தெரியல. நடுவுல ஒருத்தர் என்ன சொன்னான்னா, போன வாரம் சாச்சனா பண்ண மாரி இந்த வாட்டி வந்து பசங்கள்ல இருந்து பொண்ணுங்களுக்கு சாப்பாடு இல்லன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. நோ ஒன் வாண்டட் டூ இன்வெஸ்டிகேட் ஃபர்தர் ஆன் தட். எனக்கு நிஜமாலே புரியல. கேட்கிற கேள்விலாம் அதுதான் நோ ஒன் வாண்ட்ஸ் டு இன்வெஸ்டிகேட் தட். சிம்பிளா சொன்னா இது ஒரு பன்னோட்டா எடுத்துக்கோங்க. நான் சொல்றது சிங்கிள் சிங்கிளா தான் ப்ரோ விளையாடணும். கூட்டம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 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 அதுவும் வந்து ஒரு ஒரு உமன் கண்டஸ்டன்ட்டை வந்து எதிர்க்க கூடாது ப்ரோ. அவர் இல்ல சிங்கிளா ப்ரோ. ப்ரோ இட்ஸ் நாட் அபௌட் அது மென் ஆர் எங்க வுமன் ப்ரோ, சரியா? அதெல்லாம் சிம்பிள் ஒரு ஆஸ் தட். ஓகே. என்ன ப்ரோ, ஐ அம் நாட் டாக்கிங் சி அபௌட் மென் ஆர் வுமன். உங்களுக்கு வந்து கேட்கணும்னு இருந்தா, அத நீ கேட்கணும். நீ வந்து நான் வந்து இல்ல நான் 10 வாரம் வரைக்கும் நான் நல்லவன். இந்த பசங்க கூட தான் சேர்ந்து ஆடுவேன். அவன் தப்பே பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். 10வது வாரம் கழிச்சு அந்த அதே கேள்விய திருப்பி கேட்டான்னு வச்சுக்கோயேன், நான் திருப்பி அவன்ட்ட கேட்பேன். இத்தன நாள் என்னத்தடா கிழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நான் கேட்பேன். புரியுதா உங்களுக்கு? இவன் வந்து 10 வாரம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 10வது வாரம் இல்ல தீபக் கேட்கறான்னா, கேள்வி எனக்கு அதான் வரும். இத்தன நாள் வேடிக்கை தானே பார்த்த, ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தா நான் சொல்லுவேன்.
ஏன்னா எனக்கு இல்ல அப்படிதான் தோணும். எனக்கு ஆஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு அப்படிதான் தோணும். இல்ல அதுக்குள்ள தீபக் எல்லாம் மேல வந்துருவாரு. ஆக்சுவலா முத்துக்குமார் எல்லாம் தீபக் சாப்பிட்டு மேல வந்துருவாரு. இல்ல ப்ரோ, அதுக்குள்ள அந்த அதுக்கப்புறம் அவர் 10 வந்து வாரத்துக்குள்ள. எதிர்த்து ஆமா. கேட்கிற கேள்வி எல்லாமே அவர் நெகட்டிவா உழுக ஆரம்பிக்கும். அது இந்த இவர் புரிஞ்சுக்க வாரமும் சரி, மாட்டாரு. நெக்ஸ்ட் வீக் கேப்டன் சரி, அவருடைய கிராஃப் மேல ஏறிட்டு போகுது. போன வாரம் செம்ம ப்ரோ கிளீன் ப்ரோ கேம் விளையாடுனாரு. இந்த ஆ. இந்த ரைஸ் மேட்டர் கூட ஓகே, இது வந்து அவரோட பேக் எண்ட்ல நடந்துச்சு, அவருக்கு கிளாரிட்டி இல்ல கேட்கல அப்படின்னா. பட் ஆனா ஒரு நைட் டைம்ல ஜெஃப்ரி அண்ட் விஷால் வந்து சௌந்தர்யோட வாய்ஸ் எடுத்து மாக் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த என்டையர் பாய்ஸ் ரூம் பெட்ரூம்குள்ள. அப்ப அவர் அங்கதான் இருப்பாரு. ஹி வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் தட் மாக்கிங் செஷன், பட் அதை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹிஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் இட் செல்ஃப் ஷோஸ் ஹி இஸ் நாட் ஓகே வித் இட். பட் அந்த இடத்துல கூட அவர் கேட்க மாட்டாரு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஒன் திங் வந்து அருண் மஞ்சிரி அவங்க ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது this Arun guy will point out and Pavitra say because of you only Rana was behaving like that அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அதை வந்து டைரக்டா போய் எங்க போய் வருது கேர்ள்ஸ் கிட்ட ஐ திங்க் ஐ திங்க் வேற தர்ஷிகா கிட்டயா ஜாக்லின் கிட்டயான்னு தெரியல. அங்க போயிட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது லைக் ஜெஃப்ரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணான்ல ஒரு டிபேட்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்பாரு. நீங்க பட் அப்படி அருண் அங்கதான் முத்துக்குமாரனா நீங்க இருந்திருப்பாரு. நீங்க முத்துக்குமாரனா நீங்க வந்து நேரா பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணீங்கன்னா, நேத்து செய்யும் போது ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே ஒன்னாதான் இருந்தாங்க. நேத்தே நீங்க பண்ணிட்டு எஸ், இருக்கீங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து ஒன்னா. பண்ணிருக்கணும்ல. யா யா அந்த ஐ வில் கம் டு தட் ஈவன் பாயிண்ட். ஐ வில் கம் பசங்களை டு விடுங்க, தட் பாயிண்ட். பட் ஏன் பசங்களை விடுங்க, சிவகுமார் கேட்டாரு. பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு சிவகுமார் இருக்காங்க? கேட்டாரு. சிவகுமார் ஆக்சுவலா சொன்னாரு அது தப்பு, மார்க்கிங் தப்பு. சிவகுமார் ஆக்சுவலி சொன்னாரு. அவர் வந்து டைரக்டா பட் அந்த கேட்கலனாலும் இடத்துல சௌந்தர்யா கிட்ட நீங்க சௌந்தர்யாவை அலோவ் பண்ணாத இந்த மாதிரி விஷயத்த, நீ திரும்பி சி நீயா திரும்பி சௌந்தர்யாட்ட ஷி கேட்கணும். போய் அலௌட் இட். கேட்கறதுல மேட்டரே இல்லைங்க. சௌந்தர்யாட்ட போய் சொல்றதுல மேட்டரே இல்லைங்க. அங்க போட்டு உடைங்க, உனக்கு நீ ரொம்ப ஈனத்தனமா இல்ல இல்ல பண்றேன்னு இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல அது தப்பு. இப்போ நீங்க அப்போ நீங்க சௌந்தர்யா வந்துட்டு இருங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க. சௌந்தர்யா வந்து இப்ப இவர் போய் டைரக்டா கேக்குறாருன்னா, சௌந்தர்யா ஆக்சுவலா அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அவன் கேட்பான் வாய்ஸ் எடுத்து பேசட்டுமான்ட்டு. அப்போ வந்து இவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ சௌந்தர் இவங்க இப்போ இவருக்கும் முத்துக்கும் சாரி சிவகுமாருக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு அதனால ஒரு வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜெஃப்ரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான். அவங்களே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க யார் வந்து கேட்கறதுக்குன்ட்டு. இல்ல ப்ரோ, நீங்க புரியுதா சிவகுமார் உங்களுக்கு அந்த கேட்கும் போதே இடத்துல? சௌந்தர்யாவே அதான் பதில் சொல்லுவாங்க. சௌந்தர்யாட்ட வந்து சிவகுமார் கேட்கும் போதே அதான் கேட்டான்ல, பர்மிஷன் கேட்டான்ல ஜெஃப்ரின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துல. மாதிரி போயிடும். ஆனா அது தப்புன்னு அந்த இல்ல, பொண்ணுக்கு நான் உணர்த்துறதுக்காக வந்து சொன்னாரு. பர்மிஷன் கேட்கல. ஓகே சாரி, கைஸ், ஓகே ஓகே. சுரேஷ் சார் வேற, உங்க சுரேஷ் தாத்தா சுரேஷ் ஹேண்ட் சார் ரைஸ் ஏதோ பண்ணிருக்காங்க. சொல்லணும்னு சொல்லுங்க தாத்தா. சொல்றாரு. தாத்தா அண்டர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டேன். ஆனா இப்போ சொல்றீங்களே, இந்த கேம் வந்து மக்களுக்காக விளையாடுறாங்க. மக்கள் பார்க்கறதுனால டிஆர்பி வருது, டிஆர்பினால ஸ்பான்சர் வராங்க, ஸ்பான்சர்னால பணம் வருது. அந்த பணத்தை தான் இவங்களுக்கு கப்பு வாங்குறாங்க, அந்த பணத்தை தான் இவங்களுக்கு கொடுத்து விட போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பு ஒண்ணு நடக்குதுன்னா அதை வந்து கப்பு தூக்குறவன் அங்கேயே கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மக்கள்னு கூட ஒரு சிம்பிள் லாஜிக் கூட தெரியாதா? ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஐ எம் சாரி. அங்க வந்து நீங்க வந்து யாரா வந்து பின்னாடி போய் சொல்றது வந்து இது ரொம்ப தப்பு இந்த கேம்ல. அங்கங்க கேட்டு போனோம், அதுக்கு மேல நம்மளுக்கு இருந்தா இருக்கும், இல்லாட்டா போறோம். கப்பு தான் வேணும் எக்ஸாக்ட்லி. அப்படின்ட்டு நீங்க டிஸ்ஆனஸ்டா கேம் விளையாடுனா அது அப்படிதான். நீங்க கேட்டீங்கல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட் முத்துக்குமார். எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜி, பயங்கர பிளானிங், பயங்கர ஸ்மார்ட், ஓவர் ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். பட் சஞ்சனா வந்து ஹானஸ்ட், சாரி அந்த அம்மா பேர் சௌந்தர்யா, ஹானஸ்ட் கேம், அவ்வளவுதான். இல்ல அவங்க அந்தந்த நேரத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் தம். இல்ல சார், ஆக்சுவலி ஆனா நேத்து நடந்த போது எல்லாருமே இருந்தாங்களா சார்? ஈவன் தோ ஹி காட் அ பெர்மிஷன். இல்லங்க, நான் அவரை மட்டும் சொல்லலைங்க. நான் என்ன சொன்னேன் வார்த்தை, கப்ப தொட போறவன் ஹானஸ்டா இருந்து தொட்டான்னா நமக்கு சந்தோஷம். அந்த ஹானஸ்ட் என்ன அப்பப்ப கேட்கணும். அதுக்கப்புறம் நான் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சவங்க எல்லாம் சொல்ல போறது இல்ல, போயிட போறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. இவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆனவர், மக்கள் இதை எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஓகே, நம்ம வந்து அவரை பத்தி தப்பா சொல்லலை. இதை சொல்றதுனால அவருக்கு வந்து கப்பு கிடைக்காத போக போதும் இல்லை. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஒன் ஹேஸ் டு பிளே த கேம் ஹானஸ்ட்லி. நீங்க என்ன ஸ்கீமிங் என்ன வேணா போடலாம், அது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், அது தப்பு இல்லை. ஓகே, யுக்திகள். பட் அந்த நேரத்துல ஒரு தப்பு நடக்குது, எதுக்கு குவைட்டா இருக்காரு?
எதுக்கு விஷால் வந்து பாடி ஷேமிங் பண்றப்போ அங்க இருக்கிறது கிடையாது. ஆனா அங்க இருக்கிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு எழுந்து போயிருக்கணும். அத பத்தி எப்பவுமே பேசக்கூடாது. அப்போ பேசணும், இல்லாட்டா பேசக்கூடாது. தாத்தா இதுல இன்னொன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோ நீங்க சொன்னீங்க வந்து எல்லாருமே அங்க இருந்தாங்க. எல்லாருமே யாருமே கேட்கல. நீங்க ஏன் முத்துக்குமரன் கேட்கிறீங்கன்றீங்க. நான் திருப்பி ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க வந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல நான் முத்துக்குமரன் முடிச்சுக்கிறேன். ஏன் லெட் மீ கேக்குறீங்க? லெட் மீ லெட் இல்ல மீ இல்ல நான் வெயிட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் கரெக்ட். வெயிட் வெயிட். நான் வந்து வேற எதையுமே உங்களுக்கு கேட்கல. ஐ அம் ஜஸ்ட் கோனா ஆஸ்க் சம்திங் வெரி சிம்பிள். ஓகே. 3 டேஸ் பேக் வந்து சௌந்தர்யா வந்து நைட் வந்து இவங்க போய் சாச்சனா போய் உள்ள போய் திருடிட்டு வருவாங்க. சௌந்தர்யா அந்த ஸ்பாட்ல இல்ல. பட் மார்னிங் நீங்க வந்து நைட்ல போய் அத திருடிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவன் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, அது கேம் பாஸ் ஆயிருக்கும்போது நீங்க விளையாண்டது தப்பு. இப்ப நீங்க பண்ணது வந்து கேப்டன் திருடிட்டு வந்த மாரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி மூஞ்சில சொல்லிட்டு போயிருவாங்க. அத தான் எக்ஸ்பெக்ட் பண்றோன்றோம். நீ அத நீ பெருசாலாம் பண்ணவே தேவையில்ல. ஒப்பீனியன். இது ஆனா தப்பான ஒப்பீனியன். நீங்க பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. அத கூட உங்களால முத்துக்குமரன் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க வந்து மிச்சம் எல்லாரையுமே கொண்டு வராதீங்க. ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் 1% சௌந்தர்யா, 1% முத்துக்குமரன். அந்த இடத்துல ஒரு தப்புன்னு தெரிஞ்ச உடனே, அந்த இடத்திலேயே, அந்த மூஞ்சிலயே, அந்த ஸ்பாட்லயே சௌந்தர்யால கேட்க முடிஞ்சத, முத்துக்குமரன் அத கேட்க ஏன் 10 வாட்டி யோசிக்கிறார்ன்னு கேட்கிறேன். தப்புன்னு தெரிஞ்சா கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்க யோசிக்கிறாங்க? டு யூ அருண அண்டர்ஸ்டாண்ட் தட்? கேட்டாரு தானே ரசிகன் அந்த இடத்துல. அருணுக்காக அந்த பேட்ச எடுத்தா கூட, அந்த வாஷ்ரூம் கிட்ட நின்னு, நீங்க பண்ணது தப்பு எல்லாங்கிறத அவர் கிளியரா தான் சொன்னாரு ரசிகன். அவரும் தானே பேசுறாரு. நாட் அபௌட் தட்ங்க. மிச்சம் எல்லாத்தையும் சொல்றேன். அவருக்கு தேவை அந்த எல்லா இடத்துல அவர் விஷயமும் எல்லாருமே பேசிற முடியாதுல்ல சி ரசிகன். லெட் மீ கிவ் யூ a ரீசன் ஃபார் தட். அந்த இடத்துல அவர் எடுத்ததுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஹி வாண்டட் டு பிகம் அ குட் ஃபேஸ் ஆன் மல்டிபிள் லொகேஷன்ஸ். உள்ள வந்து தீபக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவன வந்து அங்க வந்து அவன கேட்ட கேள்வியே வந்து, "மஞ்சரி உனக்கு எத்தன வருஷமா தெரியும்? நீ இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றியான்னு" சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஹி நீட்ஸ் டு எரேஸ் தட் ஃபர்ஸ்ட். ஓகே. அந்த பேட்ச எடுத்தது என்ன பொறுத்தவரைக்கும் அத எரேஸ் பண்ணி நியூட்ரல் ஆக்குறது தான். இட்ஸ் நாட் அபௌட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் த ரைட். அங்க வந்து அவர் எடுத்த ஸ்டாண்டுக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் தட் தீபக்கும் அருணும் என்ன திருப்பி அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. எவனாச்சும் கேட்டா நான் சொல்லுவேன் போயி, நான் பேட்ச எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி ஹி வாண்டட் டு நியூட்ரலைஸ் தட். ஓகே. அங்க ஆரம்பிச்ச அந்த டிஸ்கஷன் அந்த ரூம்ல டிஸ்கஷன் ஆரம்பிச்சதே அந்த டிஸ்கஷன். உனக்கு வந்து எத்தன வருஷமா மஞ்சரி தெரியும் தான் தீபக் ஆரம்பிச்சார் அந்த டிஸ்கஷனயே. தட்ஸ் வாட் ஐ சீ தேர். இட்ஸ் நாட் இவர் போய் கேட்கணும்லாம் கேட்கல. ஓகே. இல்ல ஹி வாஸ் சுபா ஃபோர்ஸ்ட் கிட்ட டு ஆஸ்க் தட். சுபா கிட்ட அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு டைட்டில் வின்னரா நம்ம வந்து இப்ப தாத்தா சொன்ன மாதிரி தான் இருக்கிறவர் வந்து அங்க அவர் நேர்மையா இருக்கணும் போது அங்க அவர் கண்ணுக்கு எதிர ஒண்ணு வந்து ஒரு அநியாயம்ன்ற மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா கேட்கணும். ஏன் அவர் அந்த பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்றாரு? என்எஃப்டி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால சப்போர்ட் பண்றாரா? இல்ல வந்து எதுக்கு இல்ல நாமினேஷன் இல்ல கேர்ள்ஸ் கேம் டீம் தான் பேட்டர்னே அபியூஸா அதானே பண்றாங்க. சாம். கேம் பேட்டர்னே இல்ல அதானே பாய்ஸ். கேம் பேட்டன் இல்ல. அப்போ அப்போ அவருக்கான அந்த கான்பிடன்ஸ் வந்து அவருக்கு இல்லன்ற மாதிரி தானே ப்ரூவ் ஆகுது நம்மளுக்கு வெளியில. அவருக்கு வந்து என்ன இப்போ அவரு நான் ஃபைனலிஸ்ட் அப்படின்றது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி அவரே வந்து அந்த பிலீவ் பண்ண மாட்டாருன்றது தானே தெரியுது. அந்த கான்பிடன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆரி. ஆரி வந்து அவருக்கு கப்லாம் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் வந்து ஃபேர் கேம் விளையாடணும். அதுதான் ஆரியோட இது. ஃபேர் கேம் விளையாடணும். ஆமா. அதே மாதிரி அது அவருக்கு ஒரு நாளைக்கே நம்ம கான்பிடன்ஸே போறப்ப இருந்துச்சு. நாளைக்கே எலிமினேட் ஆகி போனா கூட அவருக்கு வந்து மனசுல எந்த இது இருக்க கூடாது. நான் என்னோட கேமை பர்ஃபெக்ட்டா பண்ணேன். அதை மட்டும் தான் அவர் எதிர்பார்த்தாரு. அவர் பர்ஃபெக்ஷன் ஆனா எதிர்பார்த்தாரு. அவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து கான்பிடன்ஸ் வந்துடுச்சு. அவரு அது கான்பிடன்ஸ் அது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அந்த வந்துரும்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. அக்ரெசிவ்னஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டாரு. ஆக்சுவலா ரொம்ப அக்ரெசிவா இல்லாம கொஞ்சம் குறைச்சிட்டு தான் அப்படியே ஸ்மார்ட்டா நான் விளையாடிட்டே ஒரே ஒரு போனாரு அவரு. விஷயம் மட்டும் சொல்றேன். இது அபார்ட் ஃப்ரம் வாய்ஸ் மார்க்கிங்ல வந்து அவர் கேட்டாரு, கேட்கல. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட குடுக்குறேன். விஷால் வந்து சௌந்தர்யாவ வந்து ஸ்லட் ஷேம் பண்ணார் இல்லையா? அது வந்து திரும்ப வந்து அந்த முத்துக்குமரன் கிட்ட அத கான்வர்சேஷனா வைப்பாரு. சோ அத வந்து திரும்ப வந்து விஜேஸும் வந்து வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. ஏன் அப்ப கூட இவ்ளோ ஸ்ட்ராட்டஜிஸ், இவ்ளோ அறிவாளியா இருக்க முத்துக்குமரனுக்கு அது விஷால் மேல தப்பு. உன் மேல தான் தப்பு. அப்படின்னு சொல்லி விஜே சொல்லிட்டு போயிருவாரு. பட் அப்ப கூட அத ரியலைஸ் பண்ணி விஷால் கிட்ட போய் அத பத்தி அவர் கேட்கிறதோ, இல்ல அந்த மாரி அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன் கூட அவர் வைக்க மாட்டாரு. இன்ஸ்டெட் வந்து ஆ அத வந்து அவர் சப்போர்ட் பண்ற மாரி தான் விஷால் கிட்டயுமே அவர் பேசியிருப்பாரு. சோ இந்த இடத்துல பாய்ஸ் எல்லாரும் நாங்க கண்ணியமா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாருல. அந்த கண்ணியத்துக்கு அவர் என்ன மீன் பண்றாரு ஆக்சுவலி? என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம பாய்ஸ் டீம் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு அவங்கள காயா வச்சு
கேம் விளையாடுற மாதிரி தான் தெரியுது. ஹி டசன்ட் ஹேவ் கட்ஸ் டு ஃபேஸ் தீபக்கோ, விஷாலையோ, அருணையோ வந்து அவருக்கு ஃபேஸ் பண்ற தைரியம் கிடையாது. அது வந்து கேம வந்து இன்னும் வேற ஆங்கிள் இருந்து பார்த்தா தான் புரியுமோ, நெறைய ஆடியன்ஸ்க்கு அது புரிய மாட்டேங்குதோ. ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேஸ் அ குட், நான் திரும்பவும் அதான் சொல்றேன். பேச்சு திறமை இருக்கிறனால அத வந்து மறைக்கப்படுதோ அப்படிங்கிறது தான் அது. ஆனா அவரோட பேச்சு திறமையிலயுமே நெறைய குளறுபடி இருக்கு. ஒரு நைட் டைம்ல வந்து அஸ் சூன் அஸ் த வைல்ட் கார்ட் வந்து என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே வந்து மஞ்சரிக்கும் ரயானுக்கும் ஒரு ஃபைட் வரும். ரயான் வந்து கேட்டிருப்பாரு, காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அத வந்து மஞ்சரி வந்து கேட்டிருப்பாங்க, அப்ப நீ அறிவு இல்லைன்னு சொல்றியா அப்படின்பாரு. உடனே முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல ஹீரோ மாதிரி வந்துட்டு, காமன் சென்ஸ்னா என்ன, பொது அறிவு, அடிப்படை பொது அறிவு இல்லையா? சார் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அறிவு இல்லையான்னு கேட்டாலும் ஒண்ணுதான், அடிப்படை பொது அறிவு இல்லையான்னு கேட்டாலும் ஒண்ணுதான். அது அந்த சுத்தி இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு புரியல. அவங்க ஒண்ணு சொன்னதை இவங்க மாத்திட்டாங்க. அத முத்துக்குமரன் வந்துதான் அது இதுன்னு சொல்லி கரெக்டான மீனிங் சொல்லி மாத்துனா அப்படின்றது. பட் கிளியரா அந்த இடத்துல அந்த கேம பார்த்தாதான் புரியும். அறிவில்லைனாலும் ஒண்ணுதான், அடிப்படை பொது அறிவு இல்லைனாலும் ஒண்ணுதான். இதுதான் அவரோட கேம் ட்விஸ்ட். அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே புரியலங்கிறது தான் அங்க பிரச்சனையா இருக்கு. சோ அவர் கேம்லயும் நியாயம் கிடையாது. அவர் ஒண்ணும் கண்ணியமாவும் வந்து எல்லா கருத்துங்களையும் முன்வைக்கிறதும் கிடையாது. தட்ஸ் வாட் வி ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபீல். அதே மாதிரி ஸ்டேஜ்ல அவர் சொன்னதுக்கும் அவர் உள்ள விளையாடுற கேமுக்குமே வந்து பல முரண்பாடுகள் உள்ளது. அவர் என்ன சொன்னார்னா, ஆரம்பிக்கும் போது என்னன்னா, அறத்த நான் முன்னாடி வச்சு தான் விளையாடுவேன்னாரு. இவர் பண்ணதுல டில் 50 டேஸ்ல எத்தனை இடத்துல அறத்த மீறி இருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன குடுக்குறாங்கன்னா, அது அவரோட கேம் பிளே, அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு அங்க ஒரு முக்கத்தரமா ஒரு இல்ல ரீசன் ப்ரோ, வைக்கிறாங்க. இல்ல ரசிகன் ப்ரோ, இல்ல அதுல நான் டிஃபர் பண்ண விரும்புறேன். சாரி டு இன்டரப்ட். அதுலயே நேத்திக்கே தெளிவா மஞ்சரிட்ட பேசும்போது மஞ்சரிட்ட தெளிவா பேசும்போது சொல்லியிருப்பாரு. தெளிவா சொல்லியிருப்பார். கரெக்ட். சொல்லுங்க. சாரி. அறம்ங்கிறது வேற. அதாவது இந்த கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன்னு சொன்னாப்ல, சத்யராஜோட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்ப அவர் சொல்லுவாரு, அந்த பகுத்தறிவு கொள்கைக்கும் அவர் சினிமாக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அப்ப நீங்க அந்த கொள்கையை விட்டுட்டு தானே இதில் பண்றீங்கும் போது, சோத்துக்காக நான் செய்யும் பொழுது சில விஷயங்கள் வந்து அறம்ங்கிறது தள்ளிதான் இது பண்ணணும், தொழிலுக்கும் அதுக்கும் நான் சம்மந்தப்படுத்திக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. நீங்க வாட்ச் பண்ணுங்க அரசி. நான் இல்ல பார்த்தேன். அந்த இடத்துல மஞ்சரிட்ட பேசும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ரொம்ப வந்து தெளிவா சொல்லியிருப்பாப்ல. இன்னொன்னு நான் இல்ல சொல்றேன். அந்த சொல்லுங்க இன்னொரு சொல்லி மேடம் முடிங்க. இன்னொரு மேடம் முன்னாடி சொன்னவங்க சொன்னாங்க, அந்த ரயானுக்கும் அந்த மஞ்சரிக்கும் அந்த இதுக்குள்ளார இவர் ஹீரோ மாதிரி நுழைஞ்சாருன்னு. கரெக்டா நுழைஞ்சாப்ல. நான் இன்னைக்கும் சொல்றேன், அந்த அம்மா சொன்னது ட்விஸ்ட் பண்ணி சொல்லிச்சு. அந்த அம்மா மருவி சொன்னாங்க. அந்த அம்மா அவங்க என்ன சொன்னாங்க, அறிவே இல்லையாங்க. அதான் தெளிவா சொல்லுவாப்ல, சென்ஸ் இருக்கானாதான் அறிவு இல்லைன்னு அர்த்தம். பேசிக் காமன் சென்ஸ்ங்கிறது அடிப்படை பொது அறிவுங்கிறதா சொன்னாரே தவிர்த்து அவர் பேசலாம் தான் இல்ல. கரெக்டா தான் பேசியிருக்காப்ல அந்த இடத்துல. இல்ல சென்ஸ் இருக்கானாதான். அதாவது கேளுங்களேன். அதாவது வட்டார மஞ்சரிட்ட வழக்கு கேளுங்களேன். யாருமே அங்க உட்கார்ந்துட்டு இது வரைக்கும் எந்த பொது இடத்தில் எவனாச்சும் வந்து அடிப்படை பொது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இல்ல கேளுங்க, அந்த அம்மா வட்டார வழக்குன்னு ஒண்ணு இருக்கு சரியா? ஒரு ப்ரோ இடத்துல ப்ரோ இப்படிதான் அறிவு பேசுவாங்க. இல்லையானாலும் ஒண்ணுதான், அடிப்படை பொது அறிவு இல்லைனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணுதான். இதுதான் என்னோட பாயிண்ட். மேடம். இல்ல இதுதான் அந்த நிறைய இடத்துல பேத்துக்கு நம்ம புரியல. ப்ரோ இப்ப நானு ஒரு பர்சனை பார்த்து உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா அது காமன் லாங்குவேஜ். தூய தமிழ்ல உனக்கு அடிப்படை பொது அறிவு கூட இல்லையா அப்படின்னு கேட்டா அது இன்னும் அதான் ஹார்டான நான் பேச லாங்குவேஜ் விடுங்க. தான். அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பேசிக் காமன் சென்ஸ்ங்கிறத நீங்க வந்து அறிவில்லையான்னு மருவி பேசும்போது, பேசிக் காமன் சென்ஸ்ங்கிறது அடிப்படை பொது அறிவு எதுக்குன்னா, அந்த வெசல் வாஷிங் பண்றதுக்கு உங்களுக்கு இல்லையான்னு தான் கேக்குறங்க மாதிரி தான் அப்புறம் அடி கூட்டிட்டு சொல்லுவாப்புல அவரு. அவர் பேசிக்கலி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு இங்கிலீஷ் வார்த்தையை, இல்ல அவ்வளவுதான். இல்ல சரி, இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து தீபக்க வந்து நீங்க எதிர்த்து பேசல அப்படிங்கிற மாதிரி இந்த மேடம் சொன்னாங்க. நான் அதுக்கும் முரண்படுறேன். நீங்க பல பேருக்கு தெரியாது. தீபக் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த இதை தொடைய தட்டிட்டு அவர் ஹோஸ்டுக்கு முன்னாடி எழுந்தாருங்கிறது, அவர் பேசியிருக்காருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதுவும் அந்த வாஷ்ரூம்ல நின்று பேசுவாப்ல. அப்பனா விஷால வந்து ஸ்லட் ஷேமிங் பண்ணதுக்கு அவரு எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம்ல. அது நம்மளுக்கு எடிட்டடா வந்திருக்கலாம் இல்லையா? நாம அந்த பெனிஃபிட் டவுட் ஏன் நான் திருப்பி முத்துக்குமரன் கொடுக்க சொல்றேன், மாட்டேங்கிறோம்? எதை இல்ல கேக்குறேன். பாக்குறோமோ அதான் பேசுறோம் சரியா? அதான் ப்ரோ, அதுதான் bro. நான் இப்ப திருப்பி இந்த சொல்றேன். அருண் இல்ல நான் திருப்பி சொல்றேன். நான் அருண் இது இன்னொன்னு சொல்லவா? சொல்லுங்க நான் அப்படின்னா நான் சொல்லுங்க. உள்ள நான் பார்க்காதான் அசியூம் பண்ண ஆரம்பிக்கவா? முத்துக்குமரன் இப்படிலாம் பேசியிருப்பாரு சொல்லி தப்பு தப்பா அசியூம் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அது? இல்ல முத்துக்குமரனுக்கு மேல வைக்கப்பட உள்ள இத பத்தி தானே ப்ரோ இப்ப அதான் நம்ம சொல்றேன். நீங்க இப்ப என்ன பேசிட்டு சொல்றீங்கன்னா, இப்ப நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ப்ரோ அருண் நீங்க எப்படி கேளுங்க, பதறாதீங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரும்போது, நான் வந்து அவர் தப்பா நிறைய சொல்லியிருக்கலாம் இல்லையா நான் திருப்பி சொல்றேன். விஷால் வந்து முத்துக்குமரன் வந்து அப்படி பேசுறான்னு சொல்லி ஸ்லட் ஷேம் பண்றாரு. அத முத்துக்குமரன் ஏன் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கேட்டா உங்களுக்கு எங்க பதில் இருக்காங்க? நீங்க அதை இல்ல ஒத்துப்பீங்களா மொத?
இல்ல நான் இல்ல 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 ரசிகன் ப்ரோ நீங்க நான் சொன்ன இல்ல அதே இல்ல கேள்விதான். அத நம்ம காட்டல. நான் அதுக்காக நான் அதை இழுக்கிறது இல்ல. ஆனா நீங்க இப்ப இல்ல சொல்றத மேடம் பத்தி சொன்னாங்க இருந்தா, நீங்க தான் விஷால் சொன்னாங்க வந்து உங்களை சொல்றது முத்துக்குமரன் சொல்றான் அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு இடத்துல அத வந்து விஷால்ட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எடிட்டர்ல நம்மள கட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓகே அது? இல்ல இல்ல ப்ரோ நான் அத இல்ல இது இல்ல மட்டும் நான் எப்படி அந்த இல்லம்பீங்க? அது எப்படி உங்களுக்கு ஓகேம்பீங்க? எனக்கு இல்ல நிஜமாலே புரியலையே அது. ரசிகன் ப்ரோ இல்ல ரசிகன் ப்ரோ நீங்க தான் இப்ப பதட்டப்படுறீங்க. நான் அந்த பதட்டப்படல ப்ரோ. ஆர்குமெண்ட்குள்ளாரே நான் கேட்ட வரல. கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க சரியா? சொல்ல வரேன் நீங்க விட்டாதானே சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா அந்த வாஷ்ரூம்ல அருண் இன்சிடென்ட் ராணுவ தாண்டி அருண் இன்சிடென்ட்க்கு மேல போய் நீங்க சொன்ன மாதிரி மஞ்சரி உங்களுக்கு பல வருஷமா ஃப்ரெண்டான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு தீபக்கு கிட்ட அந்த ஹோஸ்ட் முன்னாடி